ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் லக்ன பாவத்தை 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் ரகசியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியே வரும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே 12ஆம் பாவத்துக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற விஷயமும், அங்கே போய் நம்ம நல்லபடியாக வாழ முடியுமா அப்படிங்கிற விஷயமும் இதே 12ஆம் பாவத்தில் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஜாதகத்திலேயே லக்ன பாவத்திலேயே 12ஆம் பாவ தொடர்பு இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லக்ன புள்ளி 12ஆம் பாவ அதிபதியோட சாரத்தில் இருந்துருச்சு, அல்லது 12ஆம் பாவ அதிபதி லக்னத்தில் இருக்கார், அல்லது 12ஆம் பாவ அதிபதி லக்னத்தில் இருக்க கிரகங்களுக்கு சாரம் கொடுத்துருக்காரு, அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபாரின் போக முடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, 12ஆம் பாவம் அப்படிங்கிறது ரகசிய வாழ்க்கை. அப்படி 12ஆம் பாவ ரகசிய வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னா, யாருக்கும் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் ரகசிய வாழ்க்கை. எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. நீங்கள் போடுற அந்த 2 ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு அழகாக 2 குழந்தைங்களோட ஒரு ஃபோட்டோ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாம்னு சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கவங்கெல்லாம் நினச்சிப்பாங்க. ஆனால் நீங்கள் அங்கே எத்தனை பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சொல்கிறது ரகசியமான வாழ்க்கை. ஒரு மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாலும் வேறு மாதிரியான ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் ரகசிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது 12ஆம் பாவம் தான். அந்த 12ஆம் பாவம் லக்னத்திலேயே இருந்துருச்சு அப்படின்னா, 12ஆம் பாவ தொடர்பு லக்னத்திலேயே இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரகசிய வாழ்க்கை கிடைக்கும். அப்படி ரகசிய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போது ஜெயில் வாழ்க்கை அப்படி வச்சுக்கலாம். ஆனால் எல்லாரும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க. நிறைய பேர் ஊரை விட்டு வெளியூரில் போய் வாழ்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இன்னும் ஃபாரினில் போய் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறது லக்னபாவ அதிபதி ராகுவாக இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃபாரின் போகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 12ஆம் பாவம் லக்ன பாவத்தையும் 12 தொடர்பு கொள்ளணும். அதே போல் 12ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவமே தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னா அவங்க போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்களுடைய 60 வயசு வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வாழ்கிற வேண்டிய இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வர்றது வராதது அங்கேயே இருக்கிறது அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுடைய கடைசி காலம் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு 60 வயது காலம் வரைக்கும் அவங்க 12ஆம் பாவம் 12ஆம் பாவத்தையே தொடர்பு கொண்டா அவங்க ஒரு 60 வயசு வரைக்கும், சின்ன வயசில் ஒரு 20 வயசில் போனவங்க 60 வயசு ஆனாலும் திரும்பி வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அங்கே போயிடுவாங்க. இங்கே குழந்தை பெற்றுக்குவாங்க, திரும்பியும் குழந்தையோட அங்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே குழந்தை பெற்றுக்குவாங்க. அந்த மாதிரி என்ன வேணாலும் எல்லாம் அங்கேயே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 12ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு. அதே போல் 9ஆம் பாவம் அப்படிங்கிறதும் ஃபாரின் போகிறதுக்கு ஏன்னா 3ஆம் பாவம் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு போகிறது. அதாவது நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹைதராபாத்தில் போய் வாழ்கிறது, பெங்களூரில் போய் வாழ்கிறது, கோயம்புத்தூரில் போய் வாழ்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் 3ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது நீங்கள் வெளி தேசம், சிங்கப்பூர் போகிறது, ஜெர்மன் போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, அமெரிக்கா போகிறது அப்படிங்கிறது 9ஆம் பாவம். அதனால் 9ஆம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க ஃபாரின் போவாங்க. 12ஆம் பாவம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க ஃபாரின் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ராகு, சுக்கிரன், குரு இந்த மாதிரி கிரகங்கள்லாம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க. இப்போது வெளிநாடு போயாச்சு. அடுத்து வெளிநாட்டில் போய் அவங்க சந்தோஷமாக நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்களா, இல்லை வேறு வழியே இல்லாமல் சிரமப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த லக்ன பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா, லக்ன பாவம்
அகத்தொடர்புகளோட நல்லா இருந்துருச்சு, 9ஆம் பாவமும் அகத்தொடர்புகளோட நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் வெளிநாடு போனாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு வராது. அதாவது நல்லா இருக்குன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப காசு வரும், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல. அங்கே போயிட்டு இருக்கிறத வச்சுட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இன்னும் அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் அவங்களுக்கு பெருசாக இருக்காது. அந்த வெளிநாட்டுக்கு போயாச்சு, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு வீடு, ஒரு காரு, அது அந்த வீட்டில் சுகமாக வாழ்கிறதுக்கு அந்த தேவையான அளவான பணம் அவங்களுக்கு வரும். ஆனால் அந்த வீடு வாங்கிறதுக்காகவோ இல்லை அங்கே நிறைய வேறு நிலபுலன்கள் வாங்கி போடுறதோ, பார்ட்டி வைக்கிறதோ, அந்த மாதிரி சொகுசு வாழ்க்கைக்கான வசதிகள் கிடைக்காம போனால் கூட மாதம் ரெகுலராக நல்லபடியாக வாழ்கிறதுக்கான பணம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க நல்ல சந்தோஷமாக அங்கே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதே லக்ன பாவம் 2, 4, 6, 10ஆம் பாவ தொடர்பு வச்சுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் பாவமும் 2, 4, 6, 10 அப்படி தொடர்பு இருக்குது. ராகு, சுக்ரன் இந்த கிரகங்கள்லாம், ராகு, சுக்ரன், குரு இந்த கிரகங்கள்லாம் 2, 4, 6, 10 தொடர்பு வச்சுருக்கு. பாவங்களோட அந்த பாவாதிபதிகளோட தொடர்பு வச்சுருக்கு அப்படின்னா அவங்களும் அங்கே போனால் நல்ல சேலரியாக இருக்கும். அவங்க மனைவியும் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் எக்ஸ்ட்ராவும் பணம் வரும். அப்போது அங்கே வீடு வாங்குவாங்க, சொந்தமாக ஒரு வீடு வாங்கிடுவாங்க, பெரிய நல்ல லக்ஸுரி கார்ஸ் வாங்குவாங்க. அது போக வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களால பண்ண முடியும். அவங்க குழந்தைகளையெல்லாம் இன்னும் சூப்பராக வளர்த்துவாங்க. அதாவது ஒரு ரிச்சான வாழ்க்கை, நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுறது, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்ட்டிஸ் வைக்கிறது, டைமண்ட் நகைகள் வாங்குறது, அந்த மாதிரி ரிச்சான ஒரு வாழ்க்கை இந்த 2, 4, 6, 10ஆம் பாவாதிபதிகள் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஃபாரின் போயிட்டு மிக சிரமப்படுற ஜாதகர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாவமே 8, 12ஆம் பாவ தொடர்பை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அவங்க வேறு வழி இல்லாமல் ஆசைப்பட்டு தான் இங்கேருந்து போயிருப்பாங்க. ஏதாவது பணம் நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த மாதிரி தங்கச்சி இங்கே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக அவங்க போயிருப்பாங்க. அப்படி போனவங்க அங்கே அவங்களுக்கு நல்லா போக முடிஞ்சிருந்தால் தான் ஈஸியாகவே போயிருப்பாங்க. இங்கேயே சிரமப்பட்டு போகிறாங்க அப்படின்னா ராகுவும் அவங்களுக்கு 8, 12 அந்த மாதிரி தொடர்பில் இருக்கும். 9ஆம் பாவமும் 8, 12 தொடர்புகளில் இருக்கும். லக்ன பாவமும் அதே மாதிரி இருக்கும். 12ஆம் பாவமும் அவங்களுக்கு 12 தொடர்பில் இருக்கும். போயிடுவாங்க, திரும்பி அங்கேருந்து வர முடியாமல் அங்கே சிக்கிக்குவாங்க. அப்படி சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக சிரமம். பணம் வரும், ஆனால் அங்கே அவங்களுக்கு ரொம்ப சிரமமான வேலையாக இருக்கும். ஏதாவது ரொம்ப சூடான இடத்துல வேலை செய்கிறது, இல்லை ஏதாவது ஒரு கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா அது மேலே ஒரு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் பயந்து வேலை செய்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இடங்கள் நல்லா நம்ம நிறைய இதிலெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. பொதுவாக இந்த அரப் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகிறவங்கள ஏதோ ஒரு நிறைய சின்ன இடத்துல நிறைய பேர் தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுக்காம அவங்கள சிரமப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். நம்ம இந்த ஒரு தனுஷ் படம் வந்தது இல்லைங்களா, மரியான்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இங்கேருந்து ரொம்ப சிரமப்பட்டு கடனெல்லாம் வாங்கி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாரின் போவார். அங்கே போயிட்டு அங்கே நிறைய சிரமப்பட்டுட்டு தான் திரும்பி வர முடியும். பயங்கரப்படாத கஷ்டப்பட்டுட்டு தான் திரும்பி வர முடியும். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் வெளிநாடு போய் நல்லபடியாக இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது. வெளிநாடு போய் படாத சிரமம் பட்டுட்டு தான் வர முடியும் அப்படிங்கிற ஜாதக அமைப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு கட்டாயம் போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம போக சொல்லலாம். இல்லை ஜாதகத்தில் அந்த அமைப்பு சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிரமப்பட்டு கடனெல்லாம் வாங்கி நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. அந்த மாதிரி ஜாதகத்திலேயே அவங்க எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது, வெளிநாடு போனாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத சிறப்பாக பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.